கோவை மாநகராட்சி 27வது வார்டு பீளமேடு ஜெகநாதபுரம் பகுதியில் RRT மூலம் டெங்கு கொசு ஒழிப்பு பணி இன்று ஜூலை 2ஆம் தேதி நடைபெற்றது. அதன்படி கொசு புழுக்கள் கண்டறியப்பட்டு அகற்றப்பட்டு பிளீச்சிங் பவுடர் போடப்பட்டது. தொடர்ந்து தண்ணீர் தொட்டிக்கு அபெட் மருந்து ஊற்றப்பட்டது. இந்த பணிகளை வார்டு கவுன்சிலர் அம்பிகா தனபால் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் பணிகளை விரைவாக முடிக்குமாறு பணியாளர்களிடம் கேட்டுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாநகராட்சி 27வது வார்டு பீளமேடு முக்கூட் ராமசாமி வீதி பகுதியில் சாக்கடை மற்றும் சாலையோரத்தில் உள்ள செடிகள் சுத்தம் செய்யும் பணி இன்று ஜூலை 2ஆம் தேதி நடைபெற்றது. இதனை வார்டு கவுன்சிலர் அம்பிகா தனபால் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் சாலையோரத்தில் உள்ள செடிகள் மற்றும் சாக்கடை முழுமையாக சுத்தம் செய்யுமாறு தூய்மை பணியாளர்களிடம் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாநகராட்சி 27வது வார்டு பீளமேடு துரைசாமி லே அவுட் பகுதியில் தினசரி குப்பை வாங்கும் தள்ளுவண்டி சரியாக வருகிறதா என்று வார்டு கவுன்சிலர் அம்பிகா தனபால் இன்று ஜூலை 2ஆம் தேதி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் பொதுமக்களிடம் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என குப்பைகளை தரம் பிரித்து தரும்படி கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாநகராட்சி 27வது வார்டு பீளமேடு சாந்தி நகர் பகுதியில் தினசரி குப்பை வாங்கும் தள்ளுவண்டி சரியாக வருகிறதா என்று வார்டு கவுன்சிலர் அம்பிகா தனபால் இன்று ஜூலை 2ஆம் தேதி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் பொதுமக்களிடம் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என குப்பைகளை பிரித்து தரும்படி கூறினார். பின்னர் சாலையோரத்தில் உள்ள குப்பைகள் தினசரி சுத்தம் செய்யுமாறு தூய்மை பணியாளர்களிடம் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது.